둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소. ஹாய் எல்லாருமே சில எப்பரா இருக்கீங்க சரங்க லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது OT7க்கான ஒரு ஒன் ஷாட் தான். அண்ட் ஹாப்பி 13th ஆனிவர்சரி. ஓகே ஆர்மிஸ், இது வந்து 13th ஆனிவர்சரி ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்கேன். ஸோ OT7க்கு இது வரைக்கும் நம்ம ஒன் ஷாட் போட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஓகே, ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பிடிஎஸ்க்கு வந்து கல்யாணம் நடக்குது, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் பேர்கள் வந்து சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே வையன் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து யார் பயாஸோ உங்களோட நேம் வந்து வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 7 பேருக்குமே சந்தோஷமாக கல்யாணம் நடக்குது, எல்லாருமே சந்தோஷமாக அந்த கல்யாணத்துமே பார்க்குறாங்க. ஒரு வழியாக இந்த கல்யாணம் வந்து முடிஞ்சிருது. இப்போ என்னென்னா பிடிஎஸ் எல்லாமே அப்படியே உட்காந்து, டேய் மச்சான் இன்றைக்கி நம்மளுக்கு வெட்டிங் நைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு விமன் குக்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க. இங்கே ஹயாங்ஸா இவங்கள திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நார்மலாக இருந்துகிட்ருக்காங்க. டேய் உங்களுக்கு என்னடா, ஐயோ எப்போ 8 மணி ஆகுமோ, எப்போ 8 மணி ஆகும்? இப்போ டைம் பார்க்குறாங்க 7:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக 8 மணியுமே ஆகுது. எல்லாருமே கடன்னு அவங்களோட ரூம்ஸ்க்கு வந்து போகிறாங்க. அப்படியே போகும்போது எல்லோரும் கொஞ்சம் வெளியே எப்படி எட்டி பார்த்து அதை பெஸ்ட்டாக மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம், நம்ம லீடர் ஆரம் தான். அவர் அப்படியே உள்ளே போகிறாரு. என்ன லைட் ஆஃபில் இருக்குது வயனு? ஆரம் எங்கே இருக்கீங்க? நீ எங்கே இருக்க? நான் இங்கே பெட்டு மேலே உட்காந்துட்ருக்கேன். சரி லைட்டு போடு. லைட்டெல்லாம் போட வேணாம். எனக்கு லைட்டு போட்டால் பயம். ஸோ ஆரம்புக்கு வந்திருக்கிற ஒய்ஃப் வந்து சரியான மக்கு புள்ள, ஓகேவா? எல்லாருக்கும் லைட் ஆஃப் பண்ணாத பயம், உனக்கு என்ன லைட்டு போட்டால் பயமா? ஆமாம் எனக்கு லைட்டு போட்டால் பயம். மக்கு லைட்டு போடு, எனக்கு எங்கே எப்படி வருதுன்னு தெரியல, கண்ணே தெரியல, ஃபுல்லாக வந்து டார்க்காக இருந்துட்டுருக்கு. அப்படியே வாங்க ஆரம், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னோடய வாய்ஸை கேட்டு வாங்க. ஷோ இந்த மக்கு புள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு அந்த மனுஷன் காண்டாயிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே வாங்க இப்படி தான் அந்த மனுஷன் டக்குன்னு வந்து கால் எங்கே அடிச்சுக்கிறாரு. கால் ஐயோ ஆரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து இடித்து காலிலே வந்து மெரிச்சிடுது. ஐயோ கால் என்னாச்சு இடித்து கால் மேலே மெரிச்சிட்ட, அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐயோ மன்னிச்சிருங்க, ஆமாம் உனக்கு தான் அறிவே இல்லையா? ஐயோ வலிக்குது. லைட்டு போட. லைட்டு வேணாம் ஆரம், லைட்டு போடுறியா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லைட்டு போட போகிறாரு. இங்கே அந்த புள்ள வந்து பேக் பண்ணுது. லைட்டு போடாதீங்க, என்ன தான் உனக்கு பிரச்சனை? எல்லாம் லைட் ஆஃப் பண்ணால் தான் பயப்படுவாங்க, நீ எதுக்கு லைட்டு போட வேணான்ற? அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு திரும்ப பார்க்காதீங்க அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ நைட்டி இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நைட்டின்னு சொல்லுவாங்களே, ஒரு நைஸாக இருக்கும், தொடைக்கு மேலெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த புள்ள போட்டிருக்கு. ஆரம் அப்படியே பார்த்துட்டு, இதுக்கு தான் நீ வந்து லைட் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னியா? ஆமாம் இப்போல்லாம் நான் பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உன் புருஷனாக இருந்தாலும் அப்படி பார்க்குறது மாதிரி இருக்குது. ஆமாம் எதுக்கு நீ இவ்வளோ அழுத்துக்கிற? கிட்ட வராதிங்க. ஏன் இரு, என்ன எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா வித்தியாசமாக இருக்கே. டக்குன்னு அது வந்து கையை வந்து கிறிஸ்காஸ் பண்ணிக்குது. என்ன? நான் உள்ளே எதுவும் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு பார்க்குறாரு. போடல. அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நான் உன் புருஷன், நான் என்கிட்ட எல்லாமே சொல்லணும் அப்படின்னு அப்படி கிட்ட வர்றாரு. ஏன் கிட்ட வரேங்க? எதுக்கு இப்போ கிட்ட வரேன்னு எனக்கு தெரியாது. ஆரம் வாய் மூணு மக்கு, இன்னும் சும்மா மக்குன்னு சொல்லாதீங்க, நான் அவ்வளோ பெரிய மக்கா? ஆமாம் நீ பெரிய மக்கு தான், எதுக்கெல்லாம் யாராவது போய் பயப்படுவாங்களா? ஆமாம்ல, அதான் சொல்கிறேன், நீ சரியான மக்கு, என் சொல்ல மக்கு அப்படின்னு அவங்க தலையிலே கொட்டுற. வலிக்குது ஆரம். சரி சாரி போங்க, நான் வரல, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி டக்குன்னு அந்த பெட்டில் வந்து போட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க. என்ன தான் நீ மக்கா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ மக்கு தான். எனக்கு புத்திசாலின்னு சொல்லுவேன்னு நினச்சேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டி அப்படின்றாரு. உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சு இருக்குல்ல, அதை வந்து அப்படி பிடிச்சி கிள்றீங்க. வலிக்குதுடி அப்படி டக்குன்னு நாங்கள் கடிக்கிறீங்க. வலிக்குது என்ன பண்ணுறீ நீ?
என்னை மக்குன்னு சொன்னீங்களே நீங்கள் தான் மக்கு. ஓ நான் மக்கா? நான் மக்கா அப்படின்னு கிட்ட வராரு. நீங்கள் மக்கள் புத்திசாலி, சரியான அறுப்பா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்து அறுப்பு போட்டுகிட்டே இருப்பீங்க என்கிட்ட. அது நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அவர் மண்டியை வச்சு அப்படியே உங்கள் மண்டியை இடிக்கிறாரு. வலிக்குது. இது வலிக்குதா? ரொம்ப ஓவராக பண்ணாத வையின்னு, கேவலமாக இருக்குது. அப்படியே அவரோட கை வந்து உங்களோட அந்த செஸ்ட்டுக்கிட்ட போகுது. லைக் நீங்கள் தான் இப்போ எதுவுமே போடல. அப்படியே அது வந்து நண்டு வருது, நெறி வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டக்குன்னு அதை பிடிச்சிடுறீங்க. என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு நம்மளுக்கு அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து வெட்டிங் நைட், அதை நல்லா பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் செஸ்ட்டு நல்லா அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்றாரு. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லவராச்சே. அவன் சொன்னான், நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. இந்த நைட்டு நான் எவ்வளோ கெட்டவனை நீ பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க 2 பேருக்கும் மேக் அவுட் நடக்குது. ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கே ஆரம்பிட்டுட்டு நம்ம ஜின்னை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எங்கள் ஜின்னை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உள்ளே போயிருப்பார். எங்கே ஆளையே காணோம். அம்மா 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 அப்படின்னு பயந்துட்டாரு. இதுக்கெல்லாம் போய் பயப்படுச்சே. அவர் அப்படியே பார்த்து உங்களை மறைக்கிறாரு. என்ன ஜின்னு நீ என் புருஷனாக இருந்துட்டு பயப்படலாமா? அது மட்டும் இல்லாமல் நீ வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் ஆச்சே. இங்கே பாரு வைனு, என்ன வந்தோடனே என்கிட்ட சண்டை வளர்க்குறியா? நான் வளர்க்கலப்பா, சும்மா உன்னை பயமுடுத்தி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா அம்முனி, என்ன பயம்படுத்துறீங்களா? ஆமாம், நீ பயந்தல. சரி, இப்போ நான் உன்னை பயம்படுத்திட்டா என்ன போய் எப்படி உன்னால் பயன்படுத்த முடியுச்சு? உனக்கே பயத்தை காட்டினவன் நான். அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு. என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு பயமாக இருந்துட்டுருக்கு. இங்கே வந்து சின்னோட பேரை சொல்லிடலாம். 2 பேரும் சண்டை கொள்ளையாட்டை இப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே எப்படி லவ் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஐயோ, நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. பையன் பயப்படாத, அவன் பெருசாக என்ன பண்ணிட போகிறான், நான் பண்ணுற மாதிரி எப்படியே பயன்படுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. டக்குன்னு அவர் முன்னாடி வந்துருப்பார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்க. இப்போ பார்த்தா வேறு மாதிரி இருக்கார். லைக் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். உடம்புல ஷர்ட்டே இல்லை, பேண்ட் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. என்னடா பண்ணுற? உன்னை எனக்கு பயன்படுத்தி ஆகணும். அதுக்கு அப்படியே அந்த மனுஷன் உங்களை தூக்கிட்ட. என்னடா பண்ணுற? பயந்துட்டல்ல. நான் பயப்பில்லையே. ஓ பயப்பில்லையா? என்ன பண்ணுறச்சுன்னு கீழே இறக்கி விட்றா. டக்குன்னு அவரை தூக்கி பெட்டு மேலே போட்டேன். வேணாம் அப்படின்றீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் உங்கள் மேலே கிளைம் பண்ணிட்டு, நீ எதுக்கு இப்படி பண்ணன்னு தெரியும் வையன், இந்த ராத்திரிலேருந்து தப்பிக்கணும் தானே? இல்லையே இல்லை, யார் சொன்னா? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. அதுக்கு தான் என்கிட்ட சண்டை வளர்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லையே, எனக்கு ஒரு பயமும் இல்லையே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை பொறுமையாக அவங்களோட ஹிப்புக்கிட்ட வருது. என்னடா பண்ணுற? உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற. என்னடா பண்ணுற? அப்படியே உங்களை டக்குன்னு கமுத்து படுக்க வச்சிட்டாரு. இப்போ நீங்கள் கமுந்து படுக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து அந்த ஃப்ராக்லெல்லாம் பின்னாடி ஒரு மாதிரி கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்களே, ஸோ அது ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். அப்படி அந்த ஃப்ராகோட சிப்பை வந்து பொறுமையாக கழுற. என்ன பண்ணுற? டக்குன்னு அந்த முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பை கழட்டிட்டு ஃபுல்லாமே அங்கே முத்தங்கள் வச்சுட்ருக்காரு. என்னடா பண்ணுற அப்படின்றதுக்குள்ளே டக்குன்னு திரும்பி அவங்கள வந்து அவருக்கு நேராக வந்து படுக்க வச்சிட்டாரு. என்ன பண்ணுற நீ? அப்படியே அவரோட கையை வந்து பொறுமையாக அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அன்ரிமூவ் பண்ணுது. டக்குன்னு உங்களை வந்து கிஸ் பண்ணியிருப்பார். உங்களோட கை பொறுமையாக வந்து அந்த ஷர்ட்டையும் அப்புறம் அவரோட பெல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மேக்கப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, லவ் யூ வேன், லவ் யூ டூ. பார்த்துல்லடி, நான் என்னமோ நினச்சேன், இவன் எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பா, சரியா நான் சண்டை கோழி வர எப்படி அடக்கிறேன்னு நினச்சேன். அடக்கிட்டேன் பார்த்தியா உன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து சுகாவை பார்க்கலாம். இங்கே சுகாவுக்கு வந்திருக்கிற ஒய்ஃப் வந்து ரொம்ப இன்னோசண்ட்டான புள்ள, ரொம்ப பயந்த புள்ள. நம்ம சும்மா ஹே அப்படின்னு கற்றுனாலும் 10 மைல் தைரியத்துக்கு ஓடி போயிடும். அந்த மாதிரி ரொம்ப பயந்த புள்ள அது. அப்படியே சுகா வந்து ரூம்குள்ளே போகிற. ரூம் லைட் வந்து ஆனில் தான் இருந்துருக்கு. எங்கே ஆளை காணோம். வையன் அப்படின்னு கூட்ட உடனே
டக்குன்னு வந்து முன்னாடி எழுந்திரிச்சு, என்ன சுகா, என்ன வேணும், எங்கே போன, அதுவும் கூப்பிட்ட உடனே வந்துட்டு, அதுவா, இங்கே பால்கனி இருக்குல்ல, ஆமாம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, இருக்குது, அதில் 2 கிளி வந்து கொஞ்சிட்டு இருந்துச்சா, அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்துட்டு இருந்ததில் உங்கள் சத்தம் கேட்கல, நம்ம மன்னிச்சிருங்க. எதுக்கு இப்படி பயப்படுற? நானா உனக்கு கொலையா பண்ணிட்டேன்? கொலையா? கொலைன்னு தான் சொன்னேன், கொலையா பண்ண? இல்லை. சரி, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நாள்? என்ன நாள்னா தெரியாதா? இன்னைக்கு நம்மளுக்கு என்னதான் ஆச்சு? கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன? அப்படியே கிட்ட வந்துட்டு, பையன் என்ன கடுப்பேத்துறியா நீ? இல்லையே, நான் கடுப்பு இல்லை ஏற்றுலையே, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வேத்து கொட்டுது. நீ ரொம்ப நர்வஸாக இருக்குன்னு இதுலேருந்து தெரியுது. நான் நர்வஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. என் கண்ணை பார்த்து பேசு. என் கண்ணை பார்த்து பேசு. டக்குன்னு சுகாவோட கண்ணை பார்க்குறீங்க. அப்படியே அந்த கண்ணையே பார்த்துட்டு அப்படியே ஏதோ ஒரு உலகத்தை போயிட்டீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக குனிஞ்சிட்டு அப்படின்னு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணியிருப்பார். அப்படியே பின்னாடி வந்து அந்த 2 கிளி வந்து கொஞ்சம் சத்தம் கேட்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த சினாரியோ. இங்கே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கவும் டக்குன்னு வந்து அந்த மனுஷன் உங்களை தூக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் வந்து கோட் மாதிரி தான் போட்டிருப்பார் போல். அது வந்து டக்குன்னு வந்து க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. நான் நினச்சேன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. பிடிக்காமையே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பிடிக்காமையே அவனை கிஸ் பண்ணேன். அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்குமா? அதை இந்த வெட்டிங் நைட்டில் நடத்தி காட்டுறேன் பார் அப்படின்னு உங்கள் கழுத்துக்கிட்ட அங்கங்கே உங்களுக்கு வந்து கிஸ் வச்சுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பியும் வந்து அந்த மேக் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேயப், ஓகேவா? ஸோ இங்கே ஜேயப் வந்து அவரோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணியிருப்பார். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது, இந்த காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸில் வந்து ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ நாளடைவில் எப்படியோ சந்திச்சு காதல் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஜேயப் பார்த்தா உள்ளே வந்திருப்பார். எங்கே அவ அப்படின்னு சொல்லி தேடவும் அங்கே பார்த்தா அங்கே கீழே வந்து உட்காந்துட்ருக்காங்க. லைக் வந்து தரையில் இல்லை, பெட்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க போல். அப்படியே டக்குன்னு போயிட்டு அப்படியே பெட்டு மேலே பொறுமையாக ஏறி டக்குன்னு பேக்கப் பண்ணியிருப்பாங்க. யார் நான் தான் பொறுக்கி என்ன பண்ணுற? பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறேன். என்னடா பண்ணுற? கட்டி பிடிச்சாண்டி, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதா? என்ன உனக்கு விவரம்லாம் தெரியுமா தெரியாதா? என்ன விவரம்? ஃபஸ்ட்டு எதுக்கு என்னை கட்டி பிடிக்கிற? கட்டி எதுக்கு பிடிக்கிறியா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கட்டி பிடிப்பாங்கடி. என்ன சொல்கிற? எனக்கு எதுவும் புரியலையா? இதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு? குழந்தை எப்படி பிறக்கும்? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, தானாக பிறந்துடும். ஆமாம், பின்ன எப்படி பிறக்கும்? இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது ஃபோனில் வந்து ஏதோ வந்து போட்டுட்டு உங்கள் கையில் அப்படியே கொடுக்குறாரு. என்ன குழந்த எப்படி பிறக்கும்னு சர்ச் பண்ணியிருக்க? இதெல்லாமா சர்ச் பண்ணுவாங்க? பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கு. என்னடா இவ்வளோ தப்பாக பண்ணுறாங்க, என்னது இது இவ்வளோ பண்ண தப்பு? அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணாதான் தப்பு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது தப்பு இல்லை. அப்படியா? ஆமாம். அப்படின்னா இப்படி பண்ணாதான் குழந்தை பிறக்குமா? அப்படின்னா இப்பெல்லாம் பண்ணாதான் குழந்தை பிறக்குமாடா நம்மளுக்கு? ஆமாம். சரி, அப்போ பண்ணலாம். இங்கே பாரு, உனக்கு எதுவும் அவ்வளோவா தெரியல, விவரம் வந்து பின்னாடி பார்த்துக்கிறேன். எல்லோரும் அவங்க வெயிட்டிங் நீட்டு ஜாலியாக கொண்டாடுவானுங்க. அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு ஏன் தள்ளி போகிற? உனக்கு தான் எந்த விவரமும் தெரியாது. பரவாயில்ல, நீ எனக்கு கற்றுக் கொடுக்கட்டா? ஆமாம், நீ எனக்கு கற்றுக் கொடு, நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வா, ட்ரைனிங் எடுக்கலாம். இது என்ன எதை வேலையா? ஆமாம், குழந்தை பிறக்கிற ப்ராசஸ் தானே. அப்புறம் என்னை திட்டக்கூடாது, பொறுக்கின்னா சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். அப்படியே அந்த மனுஷன் பெட்டு மேலே ஏறிட்டு
அப்படியே அந்த பொண்ணை கிஸ் பண்ணலான்னு வராரு. இது வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு கிஸ் கூட பண்ணதில்லை. இங்கே பாரு, அடிச்சிடாத, அடிக்கலாம் மாட்டேன். அப்படியே அந்த மனுஷன் பொறுமையாக வந்து உங்களை கிஸ் பண்ணலான்னு வராரு. அப்படியே நீங்கள் பயந்துட்டு டக்குன்னு அந்த மனுஷன் தள்ளி விட்டீங்க. அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் சரிடி. ஐயோ ஜேப் சாரி ஜேப், என்ன மன்னிச்சிரு. அதுக்கு தான் சொன்னேன் வேணான்னு. இங்கே பாரு திரும்பி ஸ்டார்ட் பண்ண. நான் எதுவும் பண்ண மாட்டியா? ஆஹா சரி அப்படின்னு டக்குன்னு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போட்டுட்டு உங்கள் 2 ஹேண்டையும் உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணிட்டார். என்னடா பண்ணுற? இப்போ பண்ணுறது உனக்காக தான், சரியா? நீ தான் ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படி அங்கே கிஸ் போகுது. சேப்பு வலிக்குதுடா, என்னடா பண்ணுற? நீ தானே சொன்ன, நீ தானே ஓகே சொன்ன? ஆமாம்ல, நான் தான் ஓகே சொன்னேன். அப்போ இப்படி தான் பண்ணணுமா? ஆமாம். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜேப்பை வந்து கீழே தள்ளிட்டு அவரோட 2 ஹேண்டும் அந்த தலைக்கு மேலே பின் பண்ணிவிட்டு அவரோட ஷர்ட் பட்டெல்லாம் வந்து அன்பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவருக்கு கிக்கீஸ் வச்சுட்ருக்கீங்க. என்னவா ஃபர்ஸ்ட் டைமில் செம்மையாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அனுபவிக்கிறாரு. ஜாலியாக அந்த மனுஷன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறித்தனமாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு டெம்ட் ஆகி அப்படியே உங்களை கீழே போட்டு ஸோ 2 பேருக்குமே ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் ரொம்ப வந்து வயலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து ஜெயப்பை வந்து விட்டுறலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஜிம்மனை தான் பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் அப்படியே வைக்கப்பட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துருப்பாரு. பார்த்தா பொண்ணை காணும். எங்கே வயன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்க. ஆளை காணும். வயன் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே பார்க்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பீங்க. அவனுக்கு கொஞ்சம் அலைய ஓடணுன்றதுக்காக அப்படியே ஒழிஞ்சிட்டு என்ன பண்ணுறான், நம்மளை தான் தேடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒழிஞ்சிட்டே இருந்துட்டுருக்கீங்க. ஐயோ என்ன வயனை காணும், அப்போ இன்றைக்கி வெட்டிங் நைட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவ்வளோதான் தேடுறாரு. ஐயோ எல்லாம் சந்தோஷமாக இருப்பானுங்களே, நான் மட்டும் இங்கே தேடி விட்டுட்டு வயனு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கே டக்குன்னு நீங்கள் தும்பிருப்பீங்க. ஐயோ தும்பிட்டனே, என்ன சத்தம் கேட்குது, ஓஹோ அம்மா நீ அங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளை காணும். ஒருவேளை கீழே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வர மாதிரி, அவர் இன்னும் கதை வந்து க்ளோஸ் பண்ணல ஓகேவா, கதவு கிட்ட வர மாதிரி டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துறாரு உங்களை. அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த மனுஷன் மேலே போய் பம்ப் ஆகுறீங்க. அவர் டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுறாரு. ஓய் என்னடி பண்ணுறாங்க? சும்மாவா? என்னை எவ்வளோ நேரம் அலைய விட்டல நீ, சும்மா விளையாட்டுக்கு சிம்மண்ணா, விளையாட்டுக்கு சரி நானும் விளையாட்டு ஆரம்பிக்கிறேன். சிம்மன் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா அம்மனி முன்னாடியே கண்ணு முன்னாடி வந்திருக்கோம். என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் அலைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பருவத்தையும் தூக்குறாரு. இல்லை நான் சும்மா விளையாடினா சிம்மன். விளையாடுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை தூக்கிட்டு ஜிம்மன் அப்படின்றதுக்குள்ள ஜிம்மனை இறக்கி விட்றான். என்ன பாட போடலாம் வருது. இப்போ யார்கிட்ட சிக்கிருக்கீங்கன்னு தெரியுதா? வேர்ல்டு ஃபேமஸ் ஃப்ளர்ட்டி கிட்ட. ஜிம்மனை இங்கே பாரு, என்னோடய மூடை மட்டும் நீ ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவேடா. பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி ஆரம்பிக்க மாட்டேன். என்ன? ஆமாம், இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க மாட்டேன், நீ தான் ஆரம்பிக்கணும். முடியாது, அப்போ என்னாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் படுத்து தூங்க போகிறேன். டக்குன்னு அவர் மேலே ஏறி கிளைம் பண்ணிட்டேங்க. என்ன ஜிம்மன், என்னை டெம்ட் ஆக்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட ஷர்ட் பட்டன் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டு ஐ ஆம் யோர்ஸ் பேபி ஐ ஆம் யோர்ஸ், நீ எதுக்கடா இப்படி சொன்னோன்னு கத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட செஸ்ட்டை கடிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அங்கங்கே அவருக்கு கிக்கீஸ் வச்சுட்டே இருக்கீங்க. அவருக்கு செம்மையாக டெம்ட் ஆகுது. டக்குன்னு உங்களை கீழே தள்ளிட்டு போதும், என்னை டெம்ட் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்களோட ஃபுல் ட்ரெஸ்ஸையும் வந்து அன்வியர் பண்ணிட்டார். என்ன பண்ணுறீ நீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த மனுஷன் அவங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரகடாக போயிட்டாரு. லைக் வந்து நீங்கள் அவ்வளோ ரகெல்லாம் போயிருக்க மாட்டீங்க, ஆனால் செம்ம ரகடாக இருந்துகிட்ருக்கு. லைக் நீங்கள் நினைக்காத இடத்துல அவங்க வந்து கிஸ் வச்சு அப்படி தள்ளுறாரு. இங்கே பல்காக மாட்டினது உங்கள் செஸ்ட்டு தான், பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுத்திட்டே அதை வந்து கிஸ் பண்ண உங்களுக்கு செம்ம பெயின் வந்துட்டுருக்கு. சும்மா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே நீங்கள் அப்படியே முட்டி பிடிச்சி இழுக்கிறீங்க பாருங்கள். உங்களோட செஸ்ட்டில் அவரோட பல் அப்படி பதிஞ்சு போச்சு.
ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கேன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு போலிட்டே அடிச்சிட்டீங்க. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி அடுத்த டெஸ்ட்டை வந்து அப்படியே கடிச்சு இழுக்கிறாரு. ஓ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ராத்திரி ஃபுல்லாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக போயிருக்கும். ஜிம்மனை நீங்கள் ரொம்ப டெம்ப்ட் பண்ணிட்டீங்க போல். ஸோ இங்கே ஜிம்மனை விட்டுறலாம். இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்க போகிறது தயாங் கல்யாணம் பண்ணிக்கிறது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நாம் வந்து ஜெயப்புக்கு வந்து சொல்லியிருக்கிறது வந்து வெறும் ஃப்ரெண்டு தான். ஆனால் வந்து இவருக்கு வந்து தன்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சரியான ஃபுட்டி. அவர் எப்படி சரியான ஃபுட்டியோ நீங்களுமே செம்ம ஃபுட்டி. உங்களுக்கு அப்படியே செம்மையாக பசிக்குது. தயாங்க அப்படியே அப்படியே நர்வஸாக கொஞ்சம் உள்ளே வராரு. நீங்கள் பார்த்து அப்படியே தயாங்கா என்னடி பசிக்குது, என்னடி இந்த நேரத்தில் போய் பசிக்குதுன்றா. ப்ளீஸ்டா சாப்பிட்லாம். ஏய் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுடி, சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்டி. பரவாயில்லடா சாப்பிட்லான்னு எனக்கு பசிக்குதுடா, அப்புறமா நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ. தலை எழுத்து எல்லாரும் என்னால் வெட்டிங் நைட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் மட்டும்தான். இங்கே பாருங்க எனக்கு பசிக்குது ப்ளீஸு. சரி அமைதியாவா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே வந்தாச்சு. இங்கே அப்படியே அந்த மனுஷன் எல்லா ரூமுமே பக்கத்தில் தான் இருக்கும் போல். பார்த்தா எந்த ரூம்லையுமே லைட்டு வந்து ஆஃபில் தான் இருக்குது, ஆனில் இல்லவே இல்லை. ஐயோ எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே. இங்கே பார்த்தா அவரோட பக்கத்து ரூம் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஜிம்மனோட ரூம் போல் கத்துற சத்தம் கேட்குது. ஐயோ ஜிம்மன் ஆரம்பிச்சிட்டானா, அவன் வாழ்றான் போலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறா. சீக்கிரம் போடா சாப்பிட்லாம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து கிச்சன் இருக்கும் போல் அப்படியே கடைன்னு போயிட்டு என்ன சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அப்போ நாம தான் எதாவது பண்ணணுமா? ஆமாம் வேற என்ன பண்ணுறது, வெளியே போய் சாப்பிட்லாமா? இந்நேரத்துக்கு எங்கே வயன் சாப்பாடு இருக்கும்? ஆமாம்ல எல்லா கடையும் க்ளோஸில் இருக்கும். சரி இரு நாமளே சமைக்கலாம். சத்தம் கேட்டுச்சுன்னா எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. எல்லாம் வேலையில் இருக்காங்க, நான் மட்டும்தான் இங்கே கிச்சனில் வேலையில் இருக்கேன். கவலைப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை பேக் பண்ணிட்டு பையனை அப்படின்றாரு. இரு கொஞ்சம் தான் முடிஞ்சிருச்சு நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கிச்சன் ஸ்லாப்பில் ஏறி உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட தைஸில் வந்து அடிச்சிட்ருக்கீங்க. விடு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் அதெல்லாம் காதலே வாங்கலை. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த கிஸ் அந்த பிரேக் பண்ணுறாரு. என்னடா பண்ணுறதையாங்க அப்படின்னு சொல்லி முறைக்கிறீங்க. பின்ன எவ்வளோ நேரம் இரு சாப்பிட்டுக்கலாம், எனக்கும் சுத்தம்னு செஞ்சுருக்கேன். ஆமாம் உன்னை மட்டும் செஞ்சால் என்ன சும்மா விட்டுருவேன். சரி வா. இங்கே அவர் போய் சோஃபாவில் போய் உக்காந்துருப்பார். நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உக்காலான்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் டக்குன்னு அவர் பிடிச்சி அவரோட தைஸில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி உங்களை பண்ணியிருப்பார். தையாங்கா நீ எனக்கு ஓட்டு, ஏன் நீ சாப்பிட மாட்டீங்களோ? ஓட்டுடி, சின்ன குழந்தை நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவருக்கு ஒரு வாய் விட்டுறதும் உங்களுக்கு ஒரு வாய் விட்டுறதோ மாதிரி இருந்துருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். சரி ஒரு டெசர்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது வேறு எதுவும் இல்லை, ஆப்பிள் மாதிரி தான் ஓகேவா. அதை வந்து நீங்கள் அப்படியே தயாங்க வாயில் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு பட நானே கஷ்டப்பட்டு செஞ்சு எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியா, ரொமான்ஸ் பண்ணுறதை விட்டு வேறு எதாவது வேலை பண்ணியா பட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப்பிள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் வாய்க்குள்ளே அந்த ஆப்பிள் வந்து ஒரு பீஸ் வந்து கடிச்சிருப்பீங்க. டக்குன்னு அதை கிஸ் பண்ணி உங்கள் வாய்க்குள்ளே போகாமல் அதை வந்து அவரோட வாய்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். அப்படியே உங்கள் லிப்பையும் நல்லா பைட் பண்ணி விட்ருப்பார். ஐயோ அப்படின்னு சொல்லி லொட்டுன்னு அவரோட ஷோல்டரில் அடிச்சிருப்பீங்க. அவர் அப்படியே சிரிக்க, என்ன பண்ணுற தையாங்க நீ? யாரோ கீழே வந்துட்டாங்கன்னா அதான் எல்லாம் பிஸியாக இருக்காங்களே, நான் மட்டும்தான் இங்கே பிஸி இல்லாமல் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அதான் சாப்பிட்டாச்சு, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அவர் கத்துறாரு. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சோஃபாலே உங்களை வந்து படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே வந்து ஏறிட்டு அவர் கிஸ் பண்ணியிருக்கா. தயங்க யாரோ ஹாலில் வந்துட போகிறாங்கடா, ரூமுக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அதில் காதலே வாங்கல. தையாங்கா அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே உன்னெல்லாம் வந்து இறக்கி விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் வந்து ரூம்குள்ளே வச்சு மேக்கப் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே அப்படியே வந்து தேங்க விட்டுட்டு நம்ம ஜங்கு கிட்டே போகலாம். அவர் அப்படியே ரூம்குள்ளே வந்திருப்பார். ரூமில் பார்த்தா ஆளை காணும். எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கவே இங்கே ஷவர் சத்தம் கேட்குது. ஓ அம்மா குளிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணது பார்த்தா ஒரு ஆர்மி ஓகேவா. ஸோ மற்றவங்களாம் கூட ஒரு ஜிம்மன் கல்யாணம் பண்ணது ஒரு ஆர்மி தான்.
ஆனால் அவங்க வந்து அவங்களோட ரிலேஷனில் வந்து ஒரு ஆர்மியாக இருக்கிற மாதிரி, ஓகேவா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் கிட்டக்க போகிறாரு. இங்கே பார்த்தா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக அந்த பாத்ரூமில் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்க வந்து பயம். அதனால் வந்து டோரை வந்து நீங்கள் ஓப்பனில் தான் வச்சுருப்பீங்க. அந்த மனுஷன் செம்ம சான்ஸு, பாத்ரூம் ரொமான்ஸ் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு உள்ள தாவிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து துண்டை வந்து கழட்டுறதுக்கு கூட உங்களுக்கு பயம். ஏன்னா இது என்னதான் வீடாக இருந்தாலும் கேமரா வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கட்டிகிட்டே நீங்கள் வந்து குளிச்சிட்ருக்கீங்க. அடி பாவி, நான் ஒன்று நினச்சி வந்தேன், நீ என்னடி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆணு பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் வந்து அந்த கால் அந்த நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு மேலே அது மட்டும்தான் துண்டை கட்டியிருப்போம். அப்படியே பார்க்குறாரு, உங்கள் முதுகில் ஒரு மச்சம் இருக்குது. அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டக்குன்னு அப்படியே பேக் பண்ணி அந்த மச்சத்துக்கு வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அப்படின்னு யார்? நான். ஏய் நீ என்ன பண்ணுற? வெளியே போச்சாக்கும். ஹலோ, இன்றைக்கி நம்ம பாத்ரூம் சளி பிடிச்சிக்கோ, நான் குளிக்கிற, வெளியே போ. அப்படியா, சரி வெளியே போகிறேன். போகாத, ஏன் பயமாக இருக்குது? என்ன பயம்? நீ இந்த தைரியசாலியான பொண்ணாச்சு. அதெல்லாம் வெளியே தான் உனக்கு தான் என்னை பற்றி முழுசாக தெரியும்ல. நல்லாவே தெரியும். இரு நான் குளிச்சுக்கிறேன். என்ன துண்டை கட்டிட்டா குளிப்பாங்க? எனக்கு பயம், துண்டெல்லாம் கலட்ட மாட்டேன், நீ வேற இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு வந்து அந்த ஷவரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த மனுஷனுமே வந்துடு. என்ன பண்ணுறச்சாங்க? இங்கே பாரு, சத்தியமாக என்னால் முடியல. நீ குளிக்கிற இருக்குல்ல, என்னால் வெயிட் பண்ண முடியாது. அப்போ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. அந்த ஷவர் வந்து ஆன்லி தான் இருந்துட்டுருக்கு. அவரோட கை வந்து தானாகவே அவரோட ஷர்ட் பட்டெல்லாம் அப்படியே கழட்டிட்டுருக்கு. இங்கே உங்களோட துண்டு வந்து பொறுமையாக நழுவுது. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. உங்கள் 2 கையை வச்சும் அப்படியே இந்த துண்டை வந்து பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் நல்லா உங்களை டீப்பாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி இருக்கவே உங்களே நீங்கள் மறந்து அந்த துண்டை வந்து விட்டுடுறீங்க. ஐயோ துண்டை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷனை கட்டி பிடிச்சிடுறீங்க. என்னாச்சு? கீழே பார்க்காத ஜங்கு. என்ன துண்டை விட்டுட்டியா? எப்படி தெரியும் உனக்கு? ஃபீல் பண்ண முடியுது. ஐயோ ஜங்கு, கீழே பார்க்காத. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டார். என்ன பண்ண போகிற நீ? இந்தா துண்டா. டக்கு நீங்கள் அதை வந்து உங்களோட உடம்புல வந்து கட்டிக்கிறீங்க. நீங்கள் கட்டின உடனே கட்டிட்டியா? கட்டிட்டேன். அப்படியே அந்த மனுஷன் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரேன். ட்ரெஸ்ஸெல்லாம் அதுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டு மேலே போட்டாரு. இப்போ உங்கள் உடம்புல துண்டு மட்டுமே இருந்துகிட்ருக்கு. அவரோட உடம்புல ஷர்ட் இல்லை, பேண்ட் இல்லை, லைக் பேண்டீஸ் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலமையில் அவர் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஆனால் அவரோட பாடியை பார்த்துட்ருக்கீங்க. அந்த டேட்டோஸ்லாம் உங்களை டெம்ப் பண்ணிகிட்ருக்கு. ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் அடிச்சுட்டு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களை வந்து அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்களா? அவரோட டேட்டூஸ்க்கெலாம் வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க. அவரும் அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே உங்களுக்கே தெரியாமல் அந்த துண்டை வந்து உருவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெட்ஷீட் எடுத்து போத்தலான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் அந்த பெட்ஷீட்குள்ளே பூந்துட்டா. ஜங்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். உனக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியாது. ஐயோ ஜங்குக்கு என்ன இப்படிலாம் பேசுகிற? நான் நார்மலான ஜங்குக்கு இல்லை, நான் இப்போ ரொமான்டிக்கான ஜங்குக்கா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் செஸ்ட்டை வந்து வலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். அடுத்த ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். na 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 na